கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாம்பிராணி உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்தன். வணக்கம் அரவிந்தன். இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அந்த பூண்டி எல்லையில் சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு உற்பத்தி செய்து அனுப்பப்பட்டு வருகிறது ஏற்றுமதி. இந்நிலையில வெயில் காலம் அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து அங்கு உற்பத்தி செய்யப்படும் மிஷின்கள் ஓடிக்கொண்டே இருப்பதாலும் அந்த தாக்கத்தின் காரணமாக அந்த இயந்திரம் வெடித்து குடோன் முழுவதும். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். தீப்பற்றிருக்கு. இந்த குடோன் உள்ளே பட்டனால் இதற்கு தேவையான கைக்கொட்டைகள், இந்த சாம்பிராணி தயாரிப்பதற்கான வேதிப்பொருட்கள், மரத்தூள்கள் உள்ளே இருந்ததாகவும் அது முழுவதுமே இருந்து சேதமா இருக்குது. இந்த மதிப்பு சுமார் 1 கோடி வரை இருக்கும் என்று அந்த தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தலைமையில் பார்த்தீங்கன்னா இங்கே கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், நயினார்பாளையம், தியாகதுருகம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. தற்போது தீயானது கட்டுக்குள் கொண்டு இருக்கு. இந்த பயங்கர தீவிப்பு ஏற்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் வரை கரும் புகை மண்டலமாகவே இந்த பகுதி காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் சம்பவ இடத்தில் பார்த்தோம்னா சின்னசேலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.